சிரிக்க வைக்கிறவனுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வரவே கூடாது. எனக்கு யார் இருக்கா இப்போ? என் ரசிகர்களை தவிர எனக்கு யாருமே இல்லை. என்னை விரும்புறவங்க அவங்க தான். எப்பவுமே நம்மளை அதிகமா சிரிக்க வைக்கிறவங்க கண்டிருக்கீங்களா? எப்பவுமே நம்மளை சந்தோஷப்படுத்திட்டே இருப்பாங்க, அவங்களும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏங்க, அவங்களுக்கெல்லாம் கவலையே இருக்காதா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும்ல. ஆனா நம்மளை விட அவங்க தான் நிறைய கவலையில் இருப்பாங்க. இந்த நகைச்சுவை நடிகர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை தடவை நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கவலைகள்லாம் இருக்கவே இருக்காதா? இருக்கும்ல. மற்ற நடிகர்கள்லாம் மூஞ்சிக்கு தான் மேக்கப் போடுவாங்க. ஆனால் நகைச்சுவை நடிகர்கள் தான் தன்னோட மனங்களுக்கு மேக்கப் போடுறாங்க. அப்படி தன்னோட கவலை எல்லாத்தையும் மறைச்சி பல ரசிகர்களை சிரிக்க வச்ச ஒரு மகா கலைஞன் தான் விவேக். ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான். நடிகர் குமரிமுத்து தெரியுமா உங்களுக்கு? அவர் ஒரு முறை விவேக்கிட்ட போய், என்னோட மகளுக்கு திருமணம், இலங்கையில் ஒரு டிராமா போட போறோம், அதுக்கு கட்டாயம் நீங்க வரணும், உங்களுக்கு நான் 2 லட்சமா தந்துருவேன் அப்படின்னு விவேக்கிட்ட சொன்னாராம். அப்ப விவேக் ரொம்ப பீக்ல இருந்த ஒரு நடிகர். கட்டாயம் பண்ணலாமே, நான் வாரனே அப்படின்னு விவேக் சொன்னாராம். நல்லபடியா நாடகமா நடிச்சு கொடுத்தாங்களாம். நடிச்சு கொடுத்த பிறகு விவேக் என்ன பண்ணிருக்காரு, அந்த 2 லட்சம் காசை வாங்கி குமரிமுத்துக்கிட்டே கொடுத்துருக்காரு. குமரிமுத்து கேட்டாராம், ஏன் அப்படி செய்றீங்க அப்படின்னு. இல்ல, என்னோட மகளுக்கு கல்யாணம்னு சொன்னீங்க, என்னால உதவி பண்ணலன்னா எப்படி? உங்க மகளோட கல்யாணத்துக்காகத்தான் நான் ஸ்ரீலங்கா வந்து நாடகத்தில் நடிச்சேன் அப்படின்னு அந்த காசை குமரிமுத்துட்டே கொடுத்துட்டு போனாராம். அதை ஒரு இன்டர்வியூல சொல்லி குமரிமுத்து அழுதுருப்பார். எனக்கு கடைசி பொண்ணுக்கு கல்யாணம், என்கிட்ட காசு கிடையாது, ரொம்ப சிரமம். ஸ்லோனில் ஒரு நாடகத்துக்கு கூப்பிட்றாங்க, அது போனால் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் என் பொண்ணு கல்யாணத்துக்கு கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டார். உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா கிடைக்கும். எனக்கு என்ன கொடுப்பீங்க? ஒரு 2 லட்சம் ரூபா வாங்கி கொடுக்குறேன். சரி, நான் வரேன்ட்டு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டேன். அங்கே இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலில் எல்லாம் போட்டுட்டேன். நாடகமும் முடிஞ்சு போச்சு. மறுநாள் வந்து சாயங்காலம் கரெக்டாக எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. நான் ரொம்ப சந்தோஷம். அவர் ரூமை காட்டுங்கன்னாங்க. 401 ரூமு கூப்பிட்டு போனேன். நான் அழுதுட்டேன் சார். என் வாழ்க்கையிலேயே சந்தோஷத்தில் அழுதது அன்னைக்கு தான். அந்த பிரசாத் வந்து விவேக் கையில் 2 லட்சம் ரூபாய் அப்படி கொடுக்குறாரு. நான் அந்த பக்கம் நிற்கிறேன். இந்த 2 லட்சம் ரூபாயை அவர் பிரசாத்திட்ட வாங்கி, அண்ணன் இந்தாங்கண்ணே, இந்த 2 லட்சம் ரூபாயை வச்சுக்கோங்க, உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக நீங்கள் கஷ்டப்படுறேன் நீங்களே, உங்களுக்கு 50 ரூபா கொடுத்துட்டாங்களா, இந்த 2 லட்சம் ரூபாயை வச்சுக்கோங்க, உன் பொண்ணு கல்யாணத்தெல்லாம் நடத்துங்கண்ணே. நான் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக கஷ்டப்படுவீங்களேன்னு தானே. என் வாழ்க்கையிலே கலைவாணருக்கு பிறகு அவன் தான் சார் ஆக்டர், அவன் தான் சார் மனுஷன். சக நடிகனை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணம் நம்மளுடைய விவேக் தான். இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்ச ஒரு மகா கலைஞன் விவேக். கஷ்டங்கிறது உன் கடைக்கு வர்ற கஸ்டமருடைய தலைமுடி மாதிரி. சில பேருக்கு நிறைய இருக்கும், சில பேருக்கு கம்மியா இருக்கும். ஆனா இல்லாம மட்டும் இருக்கவே இருக்காதுடா. மொட்டை அடிச்சுட்டா புதுசா வரப்போகுதுன்னு அர்த்தம்டா. ஏதாவது ஒரு துறையில சாதிக்கணுங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை, கனவு இருந்துகிட்டு தான் இருக்கும்ல. விவேக் நல்ல ஒரு உதாரணம். எந்த விதமான பின்புலமும் இல்லாம சாதாரண குடும்பத்துல வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டினவர். நாகேஷ், மனோரமா, விவேக் இவங்க 3 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? தன்னோட பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சுதான். விவேக் அவருடைய மகனை டெங்கு காய்ச்சல்ல இழக்கிறாரு. அதுக்கு பிறகு ஐயோ நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன் அப்படின்னு பொய்க்கு வெளியில காட்டிக்கிட்டாரு. நகைச்சுவை நடிகர்கள் வெளியே அலையக்கூடாது இல்லை. நகைச்சுவை நடிகர்கள்லாம் சும்மா மற்றவங்களை அடிச்சுட்டு சும்மா சிரிக்க வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் தானே. எதுக்குங்க சும்மா இந்த சமூக சீர்திருத்த கருத்துக்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா அப்படிலாம் இல்லைங்க. நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லி தன்னோட நகைச்சுவையால நிறைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரு நடிகர் விவேக். பொம்பளை குழந்தைய பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதா இந்த மண்ணோட தர்மம். இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இந்திரா காந்தி, அன்னை தெரசா, கிரண் பேடி, ஏன் நம்ம பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து கும்பிட்டாரே மதுரை சின்ன பிள்ளை, இந்த மாதிரி பெண்மணிகள்லாம் கிடைச்சிருப்பாங்களா? மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர் மீது பேரன்பு கொண்டவர் நம்மளுடைய விவேக். 1 கோடி மரக்கன்றுகளை நான் நடணும் அப்படின்னு லட்சியமா இருந்தார். கிரீன் கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணாரு. ஆனா அவரால் 33 லட்சம் மரக்கன்றுகளை மட்டும்தான் நட முடிஞ்சு. கலாம் சார் சொன்னது 1 கோடி மரங்கள் என்பது
நான் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் எனக்கு என்னுடைய பயணம் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. அதுக்கு பொதுமக்களும், மீடியாக்கள், ஊடகங்கள் நீங்களும் தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தா ஏதாவது நல்லது பண்ணிட்டு சாகணுங்க அப்படின்னு தோண வச்சதே விவேக்கை பார்த்தேன். அவர் படங்களில் வேணா ஜோக்கராக இருக்கலாம், ரியல் லைஃப்பில் ஹீரோ தான். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் விவேக் சொன்னார்ல, அது கடைசியில் உண்மையாயிருச்சு. கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போட்டா, அதுவும் விவேக் சொன்னது தான். டோன்ட் வரி, பி ஹாப்பி. நடிகர் விவேக் இறந்து போய் ரொம்ப காலம் ஆகுது. இருந்தாலும் அவரை நம்மளால் மறக்கவே முடியலல்ல. அவரோட ஞாபகங்கள் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. விவேக் இறந்தும் வாழ்ந்துக்கிட்டே இருக்காரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அவர் பண்ண நல்லது தான். அவர் நட்ட மரக்கன்றுகளால் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டே இருக்காரு. நடிகர் விவேக்கோட வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்மளை சுற்றி எப்போவுமே நல்ல நண்பர்கள் இருக்கணும். அதுக்கு உதாரணம் நடிகர் விவேக் தான். ஆமாம், அவரோட நண்பர் செல்முருகன் தன்னோட நண்பன் இறந்து போயிட்டான் அப்படின்னு அவர் எவ்வளோ கவலைப்பட்டிருப்பார்னு விவேக்கோட இறுதி ஊர்வலத்தில் பார்க்கலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தடுமாறி போய்கிட்டு இருப்பார். அது சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆனிச்சு. இந்த வாழ்க்கையில் எப்போவுமே விவேக் மாதிரி நல்ல நண்பர்களை தேடிக்கணுங்க. அதுதான் இந்த வாழ்க்கையை அர்த்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சின்னதாக ஒரு கவலை, நான் 1 கோடி மரக்கன்றுகளை நடுவேன், அதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு விவேக் சொல்லியிருப்பாரு. அது பொய்யாயிருச்சோ அப்படின்னு கூட தோணுது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.